நீங்கள் இதையும் போட்டு அரசியலையும் மதத்தையும் ஒன்றா பிணைஞ்சு நீங்கள் இங்கே ஒரு புளியோதரை பிணையலாம்னு நினச்சாக்கா அது சரியாக வராது. இந்த உருட்டல் மிரட்டலுங்கிறதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிறது தான் நல்லது. இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 10 பேராக கூட்டமாக அரங்கத்திற்கு உள்ளே ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளே போய் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. போன்ற தீய சக்திகளை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது மாதிரி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரையிறதா சொல்லி என்கிட்ட போன வாரமே சொல்லியிருந்தாங்க. நான் தஞ்சாவூர் வரைக்கும் படப்பிடிக்கு போயிட்டு இதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தேன். அங்கேருந்து நேரடியாக இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுனால காவல்துறை அனுமதி கொடுக்கலை. அதே மாதிரி இந்த தியேட்டர் நடத்துகிறவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது தம்பி அன்சாரி அவர்கள் சொன்னதைப் போல் இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஏன்னா தம்பி சொன்னது மாதிரி ஆளுநர் வரையில் ஒரு சமத்துவமான, ஒரு மனிதநேயமான, அனைத்து சமூக மக்களோடு நல்லுணர்வோடு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உறுதியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக நான் இந்த தகவலை, இந்த செய்தியை மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர், செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கிட்டு போகலான்னு இருக்கேன். நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இது ஏற்கனவே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படமாகவும் அதே நேரத்தில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நீண்ட நாட்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் எந்த விதமான ஒரு வெறுப்பு, மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை, அறவே இல்லை. அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர்கள், இன்னும் சொல்லப்போனால் உசிலம்பட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்களில் சில பேர் சிக்கந்தர் கூட்டம் என்று அவங்களுக்கு வழக்கத்தில் பேர் இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்துக்களுக்கே அந்த பகுதிகளில் சிக்கந்தருங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் அதில் அங்காளம்மன் மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கும் பொழுது அதில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ராவுத்தருங்கிற ஒரு கடவுள் அங்கே இருக்குது. அதையும் முத்தாள ராவுத்தர் என்ற ஒரு கடவுள் இருக்கார், அவரையும் மக்கள் வழிபடுறாங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஒரு காலகட்டங்களில் அவர்கள் தன்னுடைய தாய் மதத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்காங்க. குறிப்பாக ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து அந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரக்காயர்களும் அப்படித்தான். இப்படி நீங்கள் வரலாறுகளை படிச்சிங்கன்னா தெரியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மதத்தின்பால் அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இது போன்ற தீய சக்திகளை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து சமூக மக்களும் நட்புணர்வோடு வாழ வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சீர்திருத்த சித்தாந்தங்கள், கருத்துக்கள் தாங்கிய, யார் ஒருவருக்கும் எதிர் கருத்துக்கள் இல்லாத ஒரு சமய நல்லிணக்க ஒரு கோட்பாடை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் இதை உருவாக்கிய அந்த இயக்குனருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இதை மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அடுத்த முறை அரசினுடைய உத்தரவாதத்தின் பேரிலே அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் எங்கு இதை திரையிட்டு காட்ட சொல்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த படத்தை திரையிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது நான் சைவ மதத்தை சார்ந்தவன். நான் சிவனையும் முருகனையும் வழிபடக்கூடியவன். என்ன 100% நான் முருகர் பக்தர் தான். என்ன இதில் என்ன மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளோட நல்லது கெட்டதுகளை முழுமையாக நான் நம்புகிறோம். தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம், அடையாளம் முருகன் கடவுள் தான். ஆனால் அதை வச்சு மாநாடு நடத்துகிறதும், அதை வச்சு அவர் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு மாத்தாக்கி ஜேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த ரூபத்தில் அதை ஏற்றிக்க முடியுங்கிறது தெரியலை. ஸோ முதல்ல கடவுளின் பெயரால் இது போன்ற அரசியலுக்கான கூட்டங்களை திரட்டுறது, மக்களுடைய மத நம்பிக்கையை அரசியலுக்காக பயன்படுத்த துடிப்பது, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல். நான் மக்கள்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளை மட்டும்தான் நம்பணும். கடவுளை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அந்த கடவுளின் பெயரால் இது போன்ற காவாலிகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னால் அப்போ நீங்கள் அந்த கடவுளையே நீங்கள் குறைச்சி நினைக்கிற மாதிரி தான் அது அர்த்தமாகும்.
அதனால் நான் பர்சனலாகவே இப்போ நான் இந்து தான், என் பேர் கருணாசுங்கிறக்கா 100 பேர் என்ன கிறிஸ்டினோட நினச்சிட்டு இருக்கான். சரி, நான் கிறிஸ்டினாவே பிறந்தா இப்போ என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டே இப்போ ஒரு கிறிஸ்டின் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு, இப்போ என்ன பிரச்சனை? ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் மதங்கிறது வந்து அவர்களுடைய நம்பிக்கை, அரசியல் என்பது அவர்களுடைய கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு. நீங்கள் இதையும் போட்டு அரசியலையும் மதத்தையும் ஒன்றா பிணைஞ்சு நீங்கள் இங்கே ஒரு புளியோதரை பிணையலாம்னு நினச்சாக்க அது வந்து சரியாக வராது. இந்த உருட்டல் மிரட்டலுங்கிறதெல்லாம் வந்து வேறு எங்கேயாவது வச்சுக்கிறது தான் நல்லது. இதில் எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே புகுறது வந்து இதில் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இது உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இவங்களாம் யார் எங்கே இருக்காங்க, என்ன கூட தான் என் வீட்டாண்ட வந்து ஒரு 100 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. கேட்டிங்கன்னா நான் தேவரே இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்படிலாம் நடக்கும் காமெடிகள். ஏன்னா அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால், அப்போ தானே எங்களுக்கு டிவிலலாம் எங்கள் மூஞ்சியை காட்டினாங்க, அப்போ தானே எங்கள் பத்திரிகையிலலாம் எங்கள் பேரெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மலிவான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இதில் தலையிட்டு முதல்ல அதிகாரிகளுக்கு சரியான அறிவுரைகளை வழங்கி, ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறாமல் இருப்பது வந்து எல்லாருக்குமே நல்லது. நம்ம நாட்டுக்கு மிக அதிகமாக எது தேவைப்படுதுன்னு சொன்னால் அமைதியும் நல்லிணக்கமும் தான். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் முன்னிறுத்தி உண்மைகளின் அடிப்படையில் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ அவற்றுக்கெல்லாம் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாங்கள் எப்போதுமே ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் தாய் தமிழ் உறவுகள் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றோம். இந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக பதற்றங்களை தணித்து மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜனநாயக சக்தியை மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட தோழர்களெல்லாம் இந்த ஆவணப்படத்தை திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற பெயரில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்பது, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய இடையூறு என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. காஷ்மீர் ஃபைல்ஸுன்னு உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க, கேரளா ஃபைல்ஸுன்னு சொல்லி உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க. அரசாங்கங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கடுமையாக எதிர்த்த, விமர்சித்த, கண்டித்த படங்களுக்கு இந்த நாட்டிலே அனுமதி. ஆனால் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழணுங்கிற நோக்கத்தோடு கஷ்டப்பட்டு லாப நோக்கம் இல்லாமல் ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்று சொன்னால் அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. இவற்றுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் நம்முடைய முக்குளத்தூர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாசு உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளும் இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்துமீறி இந்த மண்டபத்துக்குள் வந்து திரிடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்தது? ஜனநாயக சக்திகள் நல்லிணக்கத்துக்காக ஒரு படத்தை எடுத்தால் நீங்கள் அதன் மீது விமர்சனம் வைக்கலாம். அந்த படத்தில் தவறான காட்சி அமைப்போ வசனங்களோ இருந்தால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதில் ஒரு முறைமை இருக்குது. ஆனால் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய, எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒன்றை எதுக்குறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பாசிச குணம், பிரிவினைவாத குணம், கலவரத்தை தூண்டக்கூடிய குணம் உங்களை இயக்குகிறது என்று அர்த்தம். எனவே இப்போது நம்முடைய இந்த தோழர்கள், ஆவணப்பட இயக்குனர் உள்ளிட்ட அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே சட்ட ரீதியாக தான் இதை அணுகும்னு சொன்னாங்க. இப்போ கூட அவங்க ஆக்ரோஷமான முறையில் எதிர்வினையாற்றுவோம் என்று எதுவுமே சொல்லலை, சட்டப்பூர்வமாக அணுகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கிடுங்க. இது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவருடைய கவனத்துக்கு இது போணுச்சான்னு தெரியலை. நிச்சயமாக இந்த நிகழ்வின் மூலமாக அவருடைய கவனத்துக்கு இது இட்டுன்னு நினைக்கிறோம். அவரே தலையிட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தரணும். ஏன்னா அவங்க ஆட்சியை சமூகத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உருவாக்கணுங்கிற குறிக்கோளோடு இருப்பதாக தொடர்ந்து பேசி வர்றாங்க. ஆளுநர் உரையிலும் கூட இது மதச்சார்பின்மை, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அது உண்மைன்னு சொன்னோம்னா அந்த மதச்சார்பின்மையை, சமூக நீதியை, நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில், பதற்றத்தை தணித்து உறவுகளை வளர்க்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பாதுகாப்போடு வெளியிட தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நல்லிணக்கம் பாதுகாக்கப்படணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஒருவர் புரிந்து வாழணும். அதற்கு வலு சேர்க்கக்கூடிய இது போன்ற படங்கள் அதிகமாக எடுக்கப்படணும். இப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடியவங்களை வந்து ஊக்குவிக்கணும். இதுதான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அண்ணன் கருணாஸ் சொன்னது மாதிரியாக மத நம்பிக்கை என்பது வேறு, மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவது என்பது வேறு. அரசியல் பிழைப்பு நடத்துவதை நாங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அந்த விஷயம் தெளிவாக இருக்கும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். இல்லை தம்பி, அவங்களையும் கிளம்பி அயோத்தியில் 300 கோடிக்கு மேலே சீட்டிங் போட்டிருக்காங்க. அவங்க போய் அதை காப்பாற்றலாம்ல. எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த கோயிலை கட்டினாங்க. அது மோடி அவங்கெல்லாம் தலைமையில் நேரடியாக தலையிட்டு பாரத பிரதமர் அமித்ஷா, ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியை உள்ள விடாமல் கட்டப்பட்ட ஒரு கோவில் அது. அப்பேற்பட்ட ஒரு கோவிலில் 300 கோடிக்கு மேலே சீட்டிங் நடந்திருக்கு. அது துறை சார்ந்த அந்த அறக்கட்டளையில் உள்ளவங்களே அந்த வேலையில் தலையிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த இந்துவை காப்பாற்றுறவங்க, இந்துத்துவாவை காப்பாற்றுறவங்க அங்கே கிளம்பி போய்ட்டு லெட்ரு கொடுக்கலாம்ல. இது நீங்கள் மக்கள் தான் இது நல்ல முடிவு எடுக்கணும். ரைட். அதுல கூடுதலா பால் தாக்கரே ரெடியா? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்ற எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாக ஏற்கனவே இதே 4 ஃப்ரேம் சரங்கத்தில் நாங்கள் 2 முறை இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆவணப்படத்தை திரையிட்டிருக்கோம். மதுரையை சேர்ந்த ஊடகவியலாளர், எங்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு தவம், அப்புறம் அவருடைய நண்பர் தமிழ்தாசன், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆவணப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. முழுக்க 2 மதங்களுக்கு இடையில் எந்த அளவுக்கு நல்லிணக்கம் இருக்குது அப்படின்றத வெளியே சொல்லணுன்றதுக்காக தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டது. வேறு எந்த அரசியல் உள்நோக்கங்களுக்காகவும் அல்ல. ஆனால் அந்த மத நல்லிணக்கமான அந்த ஆவணப்படத்தை திரையிடும்போது சில பேர்வழிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறாங்க. வணக்கம். இந்த பக்கம் இப்போ அந்த மத நல்லிணக்க ஆவணப்படத்தை திரையிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தோம். இந்த தனியார் திரையிடலை இன்றைக்கு பகல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு 10-11 மணி அளவில் இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்கள் மேலாளருக்கு கால் பண்ணி மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை திரையிட்டால் நாங்கள் வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இந்து முன்னணி அப்படின்ற பேரை சொல்லி 2 பேர் அதில் தங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளங்கோ அப்படின்ற ஒருத்தர், ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர், 2 பேருமே இந்து முன்னணி நிர்வாகிகள்னு தங்களை அறிமுகப்படுத்திட்டு அரங்கத்தினரை மிரட்டி இருக்கிறாங்க. அரங்கத்தினர் அதற்கு பிறகு எங்கள்கிட்ட தகவல் சொன்னதை ஒட்டி நாங்கள் இங்கே வரும்போது எங்களுடைய இயக்குனர் தவம் இங்கே வர்றாரு. வரும்போது இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 10 பேராக கூட்டமாக அரங்கத்திற்கு உள்ளே ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளே போய் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. அதை ஒட்டி அரங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அரங்கத்தில் இது போன்ற விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதனால் திரையிடலை நாங்கள் தள்ளி வைக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரங்கத்தினர் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இந்த தகவலை நுங்கம்பாக்கம் F3 காவல் நிலையத்தில் எங்கள் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அரவிந்த், அதுக்கப்புறம் பொருளாளர் சதீஷ், அதுக்கப்புறம் துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் தவம் எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க போன போது எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் மேலிடத்தில் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும்னு காவல்துறையும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுவரை மேலிடத்திலிருந்து நாங்கள் உத்தரவு பெறுகின்ற வரை நீங்கள் திரையிடக்கூடாது அப்படின்னும் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதை ஒட்டி நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த ஆவணப்படத்தை இந்து முன்னணியினுடைய மிரட்டல், அவர்களுடைய மிரட்டலின் பேரில் இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்களை பின்வாங்க வைத்தல், அதற்கு பிறகு காவல்துறையினுடைய அலுவலகத்திலேயே போய் இந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு லெட்டர் பேடு முனுசாமி என்கின்ற மாலி மாவட்ட துணைத் தலைவர்னு ஒருத்தர், பெருனர் 4 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை காவல்துறை அலுவலகத்துக்கும் இவங்க போய் கொடுத்துருக்குறாங்க லெட்ரு. இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வெளியிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இந்த ஆவணப்படத்தை வெளியிட தடை விதித்து மத நல்லிணக்கத்தை, சமூக பதட்டத்தை, சட்ட ஒழுங்கை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்னது போல் ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்னால் கடந்த ஆட்சியின் போது நாங்கள் இதை தமிழ்நாடு முழுக்க திரையிட்டிருக்கிறோம். சென்னையிலேயே 3 முறை திரையிட்டிருக்கிறோம். அதில் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் பார்த்து பாராட்டி நேரில் அழைத்து அவரே பேட்டி எடுத்து இயக்குனர் எல்லாம் பாராட்டி இருக்கிறார். அந்த அளவுக்கு அனைவரையும் ரொம்ப நல்லிணக்கத்தோடு காட்சிப்படுத்துகின்ற ஒரு படத்தை இவங்க பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, பதற்றத்தை வேறு யாரும் இல்லை, இவங்க தான் அந்த பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கி எதற்காக இவ்வளவு பட்டாலியனாக காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்திற்காக குவிக்கப்பட்டிருக்கிறது தெரியல. அப்போது இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி கேள்வியாக வைக்கிறோம். இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இந்த ஆவணப்படத்தை 2வது தடவையாக தடை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் அங்கே இருக்கக்கூடிய வீதி இலக்கிய அமைப்பு அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஒரு 15-20 பேர்
அதை தனியார் திரையிட்டு பார்ப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க. அந்த மண்டபத்து உரிமையாளரை இதே போல் இந்து முன்னணி நிர்வாகிகள் மிரட்டியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க தங்களுடைய ஹாலில் சயின்ஸ் ஃபோரம் ஹாலில் போய் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே போன போது, நீங்கள் இங்கேயும் போடக்கூடாது சார், இது எங்கள் பில்டிங் சார், உங்கள் பில்டிங்காக இருந்தாலும் நீங்கள் போடக்கூடாது, என்ன சார் காரணம்னு கேட்டபோது மேலிட உத்தரவு அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையுமே அவங்க பதிவு பண்ணல. அப்போது மேலேருந்து யார் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து தடை அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போது இயக்குனரை அங்கீகரிக்கணும், மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும். திருப்பரங்குன்றம் மாதிரியான தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், காவிரி எப்படி உயிர்நாடி பிரச்சனையோ அதுபோல் திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. இப்போ இந்த படத்தை என்னவா மாற்றுறாங்கன்னு, இந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமாக மாற்றுறாங்க. ஏற்கனவே அயோத்தியில் இதே தான் பண்ணாங்க. தொடர்ந்து அயோத்தியை போய் முற்றுகையிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்த பாபர் மசூதி இடம்னு சொல்லப்பட்டதை சர்ச்சைக்குரிய இடம்னு சொல்ல வச்சாங்க. அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமாக மாற்றுறாங்க. எந்த சர்ச்சையும் இல்லை இந்த படத்தில், யாருனாலும் பார்க்கலாம். யூடியூப்பில் சேரல் அப்படின்ற யூடியூப் சேனலில் இது வெளிப்படையாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட படம், யாருனாலும் அதை பார்க்கலாம். ஆனாலும் அதை தடை செய்வதற்கு எங்கிருந்து 2 பேர் ஃபோன் போட்டு மிரட்டினா ஒரு ஆவணப்படத்தை தடை செய்த முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதசார்பின்மைக்கு என்ன இடம் இருக்குது அப்படின்றத கேட்கணும்ல. 2 முக்கியமான கோர்ட் தீர்ப்புகளை நான் இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 40 நாட்களில் 2 தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிருபானி கொடுப்பதற்கு தடை. அதுக்கு போலீஸ் என்ன, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறாங்க. அதற்கடுத்து ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய அமர்வில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது, கன்வெர்டட் முஸ்லீம்ஸுக்கு பிசி ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு. கன்வெர்ட் ஆகிறது மதம் தான் கன்வெர்ட் ஆகிறாங்களே தவிர பேக்வேர்ட்னஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகலையில. ஆனால் அதற்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆவணப்படத்துக்கு ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வச்சுருக்கிறோம். அப்படி இருந்தும் அரசாங்கம் இதற்கும் பதில் சொல்லலை. மீண்டும் தடை அப்படின்னா இது ஆவணப்படத்திற்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் அமைதி நிலவக்கூடாது என்பதற்காக சிலர் செய்கின்ற சதியா? இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு முன்னால் கேள்வியாக வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு 5 சிறப்பு விருந்தினர்கள் நாங்கள் அழைச்சிருந்தோம். ஒருவர் வந்து சிதம்பரத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் தம்பின் அன்சாரி அவர்கள். நேற்று ஒரு வெடி விபத்து, 18 பேர் அங்கே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆவணப்படத்தோட முக்கியத்துவம் கருதி அவர் சிதம்பரத்திலிருந்து உடனடியாக காலையில் கிளம்பி இங்கே வந்திருக்கிறார். அதே போல் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் திரு கருணாஸ் அவர்கள், அவரும் வந்து பல்வேறு படப்பிடிப்பு வேலைகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறார். இது போல் 140 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ண அவ்வளோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லி இப்போ வந்து அவ்வளோ பேரை திருப்பி அனுப்பியிருக்கோம். இவ்வளவு பேரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது இந்த அரசு. அதே போல் இவ்வளவு பேருக்கும் மதசார்பின்மையை பேசக்கூடாது, மதசார்பின்மை சார்ந்த ஒரு ஆவணப்படத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றதா இந்த அரசாங்கம் சொல்கிறதா? இந்த அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்தணும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும், அனைத்து ஜனநாயக கட்சிகளும், அனைத்து தோழர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் இதற்கு துணை நின்று எங்களுடைய ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எங்களுடைய இயக்குனர் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். எங்களுடைய சங்கத்தை இதன் மூலமாக முடக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா எங்களுடைய சங்கம் இதற்கெல்லாம் தயங்காது. நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். காவல்துறைக்கு நாங்கள் இது குறித்து புகார் தெரிவிக்கவிருக்கிறோம். புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும். எடுக்கப்படலை அப்படின்னா அதற்கு மேலதிக சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுப்பதற்கு இந்த மக்கள் எங்களுக்கு துணை நிற்பார்கள். நாங்கள் மதசார்பின்மைக்காக துணை நிற்போம். இந்த ஆவணப்படத்தை எப்படியாவது நாங்கள் திரையிட்டே தீருவோம் அப்படின்றத பத்திரிகையாளர்களின் வாயிலாக இதை தடுத்து நிறுத்த விரும்புகின்ற ஜனநாயக விரோத மத ரீதியான ஆன்மீகம் என்ற பெயரால் இந்துத்துவவாதிகளாக தீவிரவாத தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இதை விடுக்கிறோம். இது குறித்து கூடுதலாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் பேச இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எழுத்து மூலமாகவோ காணொளி மூலமாகவோ அல்லது ஒளி வடிவமாகவோ எல்லா வடிவங்களிலும் கொண்டு போய் மக்களை சென்றடைய உறுதுணையாக இருக்க வேண்டும். பத்திரிகை தோழர்கள், வந்திருந்த தோழர்கள், இவ்வளவு நேரம் காத்திருந்த தோழர்கள், அவ்வளோ பேருக்கும் நன்றி. நம்முடைய அறக்கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வரலாற்று ஆவணப்படம் முறையாக வரலாற்றை பதிவு செய்கின்ற அடிப்படையில் எந்த விதமான உள்நோக்கத்தோடும் இல்லாமல் முழுக்க மத நல்லிணக்கத்தை அங்கே பேணுகின்ற அடிப்படையில் முழுமையான வரலாற்று தரவுகளோடு, வரலாற்று ஆய்வுகளோடு, சான்றுகளோடு அந்த ஆவணப்படம் எதிர்கால தலைமுறைக்கு, எதிர்கால தமிழ் சமூகத்திற்கு
பயன்படக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று பெட்டகமாக அதை தயார் செய்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து புதிய ஆட்சி ஏற்பட்டவுடன் அதை பார்ப்பதற்கு கூட சாதாரணமாக ஒரு 5 பேர் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்க மறுப்பது எந்த அடிப்படையில் கருத்து சுதந்திரத்தை இங்கே பறிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த படம் வெளியிடப்படுவதாக இருந்தது. இதனால் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட போவதில்லை. முறையாக ஒரு பாடத்தை கற்பிப்பது போன்று, ஒரு வரலாற்று பாடத்தை கற்பிப்பது போன்று தான் படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் அச்சப்பட வேண்டியிருக்கோ பயப்படப்பட வேண்டியிருக்கோ மதவாத கும்பல் இதை தவறாக பயன்படுத்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதை எதிர்ப்பவர்கள்தான் வரலாற்று திரிபுகளை, வரலாற்று புனைவுகளை தமிழ் சமூகத்திலே பரப்புகின்றவர்கள் தான் தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே தவிர, ஆனால் இதில் வரலாற்று திரிபுகளோ வரலாற்று புரட்டுகளோ இல்லை. ஆனால் வரலாற்று புரட்டுவாதிகள் தான் அங்கே திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து ஒரு மத அரசியலை, மத வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்கள் இந்த படத்திற்கு எதிராக இன்றைக்கு கோஷங்கள் எழுப்புவதும் தடை செய்வதும் கண்டிக்கத்தக்கது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த படத்தையும் முதலமைச்சரும் துறை சம்பந்தப்பட்டவர்களும் பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பின்னாடி ஒரு முடிவு கோர வேண்டும். இல்லை என்றால் இங்கே மதவாத சக்திகள் இப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற, மத நல்லிணக்கத்தை மக்களுக்கு பாடமாக திகழ்கின்ற இந்த ஆவணப்படத்தை தடை செய்வது உள்நோக்கத்துடமான செயல் என்பதை கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துகின்றேன். புதிய தாவேக அரசு இந்த படத்தை பார்வையிட வேண்டும். பார்வையிட்டு விரைவில் அனுமதி கொடுக்க வேண்டும். மறுத்தால் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எங்களை போன்ற மத நல்லிணக்கவாதிகள் இந்த படத்தை திரையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.